நேயர்களே, கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. பிளஸ் 2 முடித்த மாணவர்கள் அடுத்து என்னென்ன துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம், எந்த கல்லூரியில் சேரலாம், மேலும் அவர்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை தான் கல்லூரி வாசல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சியில் பொறியியல் படிப்புகள் குறித்தும் கலந்தாய்வில் எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தும் நாம் விரிவாக பார்த்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதுகுறித்து பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கிறார் கல்வியாளர் திரு ராஜராஜன் அவர்கள். எனவே நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெற்றுக் கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்ப என்ஜினியரிங் கவுன்சிலிங் இது ரொம்ப பீக்கா போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். என்னென்ன பண்ணணும்ங்கிறது தெரியாம இருக்கும். என்னதான் பேம்ப்ளெட்ஸ் புக்லெட்ஸ் நிறைய அந்த அந்த கேம்பஸ்ல கொடுத்தாலுமே அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம. சோ இப்படி இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன? முதல்ல செய்ய வேண்டியது அவங்க எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணணும், எந்த காலேஜுக்கு போகணும். எந்த காலேஜுக்கு போகணும் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு கையேடு கொடுத்திருக்காங்க, ஹேண்ட் புக். அதை தரோவா படிக்கணும். இந்த 571 காலேஜ் எங்க இருக்கு, என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அவருடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ன, இது அவங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு ஓவரால் ரிசர்ச் பண்ணாகணும், ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி. அதுதான் the first and foremost step in counseling அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்கு. நிஜமா இத பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். சேலத்திலிருந்து ஷர்வதம்மன் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க. நான் 11th படிக்கிறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. நான் என்ன படிக்கிறீங்க? ஜெனரல் மிஷின் மெக்கானிஸ்ட் ஒரு குரூப் சார். சரி, ஓகே. அந்த குரூப் நான் எடுத்திருக்கேன். அது ஒகேஷனல் குரூப்ல ஜெனரல் மெக்கானிக்ஸ் எடுத்திருக்கீங்க. சரி, புரியுது, சொல்லுங்க. அது எடுத்த காலேஜுக்கு அது ஏதாச்சும் நான் ஓசி, அதனாலதான் அப்படி எடுத்திருக்கேன். அது நல்லா இப்போ நீங்க 12th முடிச்சிட்டு இன்ஜினியரிங் அப்ளை பண்ணிருக்கீங்களா? இல்ல ஜெனரல் மிஷினிஸ்ட் நான் ஒரு 11th ஒகேஷனல் குரூப் போயிருக்கீங்க. அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சில் வரும். நல்லா படிங்க, முயற்சி பண்ணுங்க. வாழ்த்துக்கள். இப்ப 12th நல்லா படிங்க. சார், இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க முதல்ல ஓவராலா இருக்கிற அந்த 521 காலேஜஸ் பத்தி, என்ன காலேஜ் எங்க இருக்கு, அதோடைய ஃபெசிலிட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்ப இவங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிருக்கும் போதே அந்த காலேஜ பத்தி அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ்ல உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்திருப்பாங்களா, ப்ரௌச்சர்ல கொடுத்திருப்பாங்களா? ஹேண்ட் புக்ல அந்த காலேஜினுடைய கோட் நம்பர், ஓகே, அஃபிலியேட்டட் காலேஜஸ் இல்லையா, அது மட்டும் தான் வரும். பிளஸ் அங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத ஹிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஆனா அதை பார்த்து முழுசா காலேஜ் தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா. அவங்க வெப்சைட் போகணும், பர்சனல் விசிட் போகணும். கிட்டத்தட்ட உங்களுடைய கட் ஆஃப் மார்க் எந்த காலேஜ் கிடைக்குங்கிறத அவங்க யூகிக்க முடியும். ரேண்டம் நம்பர்லாம் பார்த்து நம்பர் வந்த உடனே அவங்களால யூகிக்க முடியும். அதை வெயிட் பண்ணி பர்சனல் விசிட் போடணும். அங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதான் செய்யும். ஏன்னா பிகாஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டி ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி கேள்வி கேட்க வேண்டிய அவசியம். ஆனா அதை தவிர டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க, அவருடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், சென்டர் ஆஃப் எக்ஸ் அதர் தென் டீச்சிங், பர்சனல் டெவலப்மெண்ட் கோர்சஸ் இருக்கா, ஃபாரின் லாங்குவேஜ் லைக் ஜெர்மன், இந்த மாதிரி ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஃபெசிலிட்டி பண்ணி தராங்களா? இந்த கிரைட்டீரியாலாம் அவங்க செக்லிஸ்ட்ல அவங்க வச்சிருக்கணும் பிஃபோர் சூசிங் a ரொம்ப நல்லது. வச்சிருந்தா நல்லது, அவங்களுடைய சாய்ஸ் கரெக்டா இருக்கும். நிச்சயமாக. சென்னையிலிருந்து லலிதா இணைகிறார். அவரிடம் பேசலாம். லலிதா வணக்கம். லலிதா, உங்களோட கேள்வி. வணக்கம் சார். வணக்கம். என் மக அறிஞரோட கட் ஆஃப் 191.75. மகிழ்ச்சிங்க. அவங்க ஈஸி எடுக்கலாம்னு இருக்காங்க. சப்போஸ் 193 கட் ஆஃப் இருக்கிற காலேஜ்ல வேகன்சி இருந்தா எங்களுக்கு கிடைக்குமா? அதாவதுங்க, ஈஸின்னு டிசைட் பண்ணிட்டீங்க, சப்ஜெக்ட் நோக்கி போறீங்க. உங்க கட் ஆஃப் நல்ல காலேஜ் தான் கிடைக்கும். அந்த காலேஜ்ல சப்ஜெக்ட்ஸ் நல்லா தான் இருக்கும். சோ அந்த ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நீங்க போலாம். இந்த காலேஜ் இது கிடைக்குங்கிறத விட கிடைக்கக்கூடிய காலேஜ் இப்ப இந்த மார்க்குக்கு ஓரளவுக்கு நல்லா கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க. நல்ல சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். சென்னையிலிருந்து ஸ்வாதி இணைகிறார். அவரிடம் பேசலாம். ஸ்வாதி வணக்கம், உங்களோட கேள்வி என்ன? ஸ்வாதி சொல்லுங்க. ஸ்வாதி வணக்கம். வணக்கம். இது நான் 173.5 கட் ஆஃப் எடுத்திருக்கேன். சொல்லுமா. சிவில் ஸ்கோப் எப்படி இருக்குங்க? சிவில் ஸ்கோப் நீங்க சிவில் சூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க அதை லைக் பண்ணி போறீங்க, நிச்சயமா நல்லா இருக்கு ஸ்கோப். கோர் இன்ஜினியரிங், பேசிக் இன்ஜினியரிங் முதல்ல வந்தது, சிவில் மெக்கானிக்கல் கண்டிப்பா நல்ல சப்ஜெக்ட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நல்லா படிக்கணும். வாழ்த்து. சார், இப்ப
வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கவுன்சிலிங் டைம்ல. ஒரே மாதிரியான கட் ஆஃப் வந்து 19-20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மேல வாங்கிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பிகாஸ் இப்ப ஸ்டேட் ரேங்கே வந்து நிறைய பேர் வாங்கிருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது எப்படி அந்த டை வந்து பிரேக் பண்ண அந்த ப்ராபபிலிட்டி ரொம்ப அழகா அண்ணா யூனிவர்சிட்டியில கணிச்சிருக்காங்க. எப்படின்னா இப்ப இந்த 12th போடுற மார்க் வீதம் நீங்க கேட்கிற கொஸ்டினுக்கு வந்து ஏற்புடையதா இருக்கு. நிறைய டைப் வரும். எப்படின்னா எப்படி பாக்குறாங்கன்னா ஒரே மார்க் வரும்போது யாருக்கு முதல்ல கொடுக்கணுங்கிற குழப்பம் வரும் இல்லையா? அத ஃபர்ஸ்ட் திங் அவங்க பாக்குறது பர்சன்டேஜ் ஆஃப் மேத்ஸ்ல யாரு ஹையர். அதுவும் டை ஆச்சுன்னா பிசிக்ஸ், அதுவும் டை ஆச்சுன்னா ஃபோர்த் ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஃபோர்த் சப்ஜெக்ட் பயாலஜியா இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கலாம், வேற ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கலாம். லாங்குவேஜ் பேப்பர் கன்சிடர் பண்றாங்க. நோ ஃபோர்த் ஆப்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் எல்டர் வில் பி கிவன் தி பிரெஃபரன்ஸ். வயதுல மூத்தவர். அதுவும் போச்சுனால ரேண்டம் நம்பர். இதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேண்டம் நம்பர். ரேண்டம் நம்பர் வந்து ஒரு குலுக்கல் முறை போல இருக்கும். ஆனா இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் அவங்க போட்டிருக்காங்க. ஆக யாருக்குமே வாய்ப்பு நழுவாத மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு மேல நம்ம எதிர்பார்க்க முடியுது இல்லையா? நிச்சயமாக. கடலூரிலிருந்து குமார் இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். குமார் வணக்கம், உங்களோட கேள்வி என்ன குமார்? சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க மிஸ்டர் குமார். மேம், இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து 0.25 ஏறுமா இல்ல 25 இறங்குமா? அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி கோர்ஸ் பண்ணலாமா? பிரிண்டிங் டெக்னாலஜி கோர்ஸ் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. அந்த கோர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில மட்டும்தான் இருக்குன்னு தெரிஞ்சுதான் கேக்குறீங்க. உங்க கட் ஆஃப் கிடைச்சதுன்னா கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுக்கு அதை நோக்கி எய்ம் இருக்கு இல்லையா? பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாமா. என்ன கேட்கறத விட உங்களை கேட்டுக்கங்க. ஏன்னா அது இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த துறை நோக்கி போனா நீங்க கண்டிப்பா அதை செய்யலாம். நல்ல கோர்ஸ் தான் அது. அடுத்தது இந்த கட் ஆஃப் ஏறுமா இறங்குமா கட்டத்தை தாண்டிட்டு நம்ம ரேண்டம் நம்பர் வந்தாச்சு. நீங்க கவுன்சிலிங் போய் பேஸ் பண்ணி தான் ஆகணும். பேஸ் பண்ணிக்கணும். வாழ்த்துக்கள். ஸ்வேதா வணக்கம், உங்களோட கேள்வி என்ன? சொல்லுங்க. ஹலோ வணக்கம் ஸ்வேதா, உங்களோட கேள்வி. என்னோட கட் ஆஃப் வந்து 197.5. வெரி குட். பிசி கம்யூனிட்டி. ஓகே. என்னோட பிசி ரேங்க் 2077, ஓவரால் வந்து 3184. ஓகே ஓகே. எனக்கு எம்ஐடில இசி இல்லனா இஎன்ஐ கிடைக்குமா? அப்புறம் இஎன்ஐயோட ஸ்கோப் எப்படி இருக்கு? எம்ஐடில வாய்ப்புகள் இருக்கு. செய்யுங்க. நீங்க செலக்ட் பண்ற கோர்ஸ் நல்லா இருக்கு, முயற்சி பண்ணுங்க. எம்ஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி, ஃபர்ஸ்ட் ரேட்டட் காலேஜ், இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஏமாற்ற வேணாம், ட்ரை பண்ணுங்க. மார்க் ரேண்டமா நிறைய வந்திருக்கிறதுனால வாய்ப்புகள் நல்லாவும் இருக்கு உங்களுக்கு. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். கிருஷ்ணகிரியிலிருந்து அகத்தியன் இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். அகத்தியன் வணக்கம், உங்களோட கேள்வி என்ன அகத்தியன்? சொல்லுங்க. வணக்கம். பொண்ணு வந்து 186.5 கட் ஆஃப் எடுத்திருக்கிறாங்க. ஓகே. இப்போ வந்து 7ஆம் தேதி கவுன்சிலிங் கொடுத்திருக்கிறாங்க. ஆமாங்க. இப்போ ஆர்கிடெக்ட் அப்ளிகேஷன் போட்டு இருக்கிறாங்க. நேட்டா எக்ஸாம் எழுதியாச்சுங்களா? நாட்டா எழுதியாச்சா? நேட்டா எக்ஸாம் எழுதியாச்சுங்க சார். மார்க் வந்திருக்குமே? 91 சார் மார்க். 91. 80 வேணும், 91 எடுத்திருக்காரு. சொல்லுங்க சார். 186.5 டோட்டல் ஓவரால் வந்து 271.5 சார். உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி, நாட்டா எக்ஸாம் எழுதி முடிச்ச தருணத்துல நேட்டா அந்த ஆர்கிடெக்சருக்கு தனியா நீங்க அப்ளை பண்ணணும். பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். வெரி குட். அதுக்கு அந்த கவுன்சிலிங் தனியா அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த கவுன்சிலிங்ல நீங்க மத்த பிரான்சஸ் வேணும்னாலும் கேட்கலாம். இதுதான் உங்களுக்கு வாய்ப்புகள். சென்னையிலிருந்து வசந்தி இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். வசந்தி வணக்கம். வசந்தி, உங்களோட கேள்வி என்ன? சொல்லுங்க. வணக்கம் சார். சார், நாங்க வந்து எங்க பையன் வந்து 179.50 வாங்கியிருக்கிறோம். நாங்க வந்து எஸ்டி கம்யூனிட்டி. சொல்லுங்க. அதனால எங்களுக்கு இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அந்த எய்டட் காலேஜ் எடுத்தா நல்லா இருக்குமா? இப்ப ப்ரூஃப் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லன்னா கவர்மெண்ட் காலேஜ் எடுத்தா நல்லா இருக்குமான்னு கொஞ்சம். கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கிறது எப்பவுமே நல்ல விஷயம். நிறைய சலுகைகள் இருக்கு, நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, எந்த சந்தேகமும் இல்ல. குரூப்பை செலக்ட் பண்ணிக்கங்க. குரூப் எதுவா இருந்தாலும் பரவாயில்லங்கிறது சரியில்லை. குரூப்பை முதல்ல நீங்க நல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த பிரான்ச் வேணும், கோர் இன்ஜினியரிங் வேணுமா அல்ல ஸ்பெசிபிக் வேணுமாங்கிறது உங்க பையன்கிட்ட பேசி டிசைட் பண்ணி குரூப் டிசிஷனோட நீங்க கவுன்சிலிங் போங்க. அதுதான் என்னுடைய அறிவுரை இருக்கு. நிச்சயமா சார், இது ஒரு நல்ல அட்வைஸ் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்ப இருக்கிற ஒரு காலகட்டத்துல பார்த்தோம்னா சிங்கிள் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பத்துறது இல்ல. சப்போர்ட்டிங் கோர்ஸ் நிறைய எடுத்து படிக்கிறாங்க, கிராஷ் கோர்ஸ் படிக்கிறாங்க. அந்த விதத்துல பார்க்கும்போது சாண்ட்விச் கோர்சஸ் அப்படிங்கிறது ஏதோ ரெண்டுக்குள்ள ஏதோ இருக்குன்னு அர்த்தம். விஷயம் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி பிரான்சஸ்ல தான் சாண்ட்விச் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்ஜி அந்த காலேஜ்ல சாண்ட்விச் இருக்கு. அதாவது
5 years கோர்ஸா வச்சிருக்காங்க. அது அதுக்காக கொஞ்சம் கூடுதலா அடிஷனல் ஃபீஸ் உண்டு. ஸ்பெஷாலிட்டி மார்னிங்ல வந்து அவங்க கம்ப்ளீட்டா பிராக்டிக்கல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இதெல்லாம் கொடுத்துறாங்க. ஈவினிங் வந்து ஃபுல்லா கிளாஸ். அந்த மாதிரி சைட் பை சைடு. அப்போ வந்து ரெகுலர் இன்ஜினியரிங் பிராக்டிகல் எலியான்னு கேட்க கூடாது. தட் இஸ் வே இது கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அந்த வகையில் ஜாப் ஓரியன்டா. திருச்சியில் இருந்து ஒரு நேயர் இணைகிறார், பிரீத்தி. அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரீத்தி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. சார், நான் வந்து டிப்ளமோ நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். டிப்ளமோ இன் நர்சிங்? ஆமாங்க சார். என்னோட கட் ஆஃப் வந்து 146 தான் வருது. நீங்க டிப்ளமோ இன் நர்சிங் பண்றத பத்தி மகிழ்ச்சி. ஆனா முதல்ல இந்த பிஎஸ்சி நர்சிங் இருக்கு, படிக்க முடியுமான்னு பாருங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் டிப்ளமோ டிசைட் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணலாம். சென்னையில் இருந்து இணைகிறார் சதீஷ். அவரிடம் பேசலாம். சதீஷ், வணக்கம் சதீஷ், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். சார், இப்போ வந்து நான் 193.50 கட் ஆஃப் எடுத்துருக்கேன். தெளிவா சொல்லுங்க. உங்களோட கட் ஆஃப் என்ன சதீஷ்? தெளிவா பேசுங்க. 193.50. ஓகே, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க, பேசுங்க. எம்பிசி சார். அதுக்கு எந்தெந்த காலேஜஸ் வரும் சார்? 4th டே கவுன்சிலிங். நல்ல கோர்ஸ் எது சார்? ஸ்கோப் எந்த இருக்கு? உங்களுக்கு நான் கோர் இன்ஜினியரிங் சஜஸ்ட் பண்ணுவேன். இசிஇ முயற்சி பண்ணுங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முயற்சி பண்ணுங்க, மெக்காட்ரானிக்ஸ் முயற்சி பண்ணுங்க, மெட்டீரியல் சயின்ஸ் பாருங்க. காலேஜ் வந்து நீங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜோ இல்ல செல்ஃப் பைனான்ஸ் காலேஜோ ஒரு 10-15 காலேஜ் மனசுல வச்சுட்டு கவுன்சிலிங் போங்க. அங்க வாய்ப்புகள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கேட்டு சீட் வாங்கிக்கலாம் நீங்க. அதே மாதிரி இப்ப சாண்ட்விச் கோர்சஸ் சொன்னீங்க, பிராக்டிகல் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த மாதிரியான கோர்சஸ்ல. அதனால பிஎஸ்ஜில வந்து கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனும் நேயர்களுக்கு நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்க. எஸ்எஸ் கோர்ஸ் அப்படிங்கறாங்க. வாட் இஸ் தட்? அதுக்கு பேரு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் பேரு. அதாவது நம்ம கொஞ்சம் கூடுதலா பணம் கொடுத்து காலேஜோட சேர்ந்து படிக்கிற மாதிரி. வி இன்வெஸ்ட். பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இப்ப காலேஜ்லயும் படிக்கிறாங்க, அதுக்கேத்த மாதிரி கிராஷ் கோர்சஸும் வெளியில பண்றாங்க. அதுதான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் குறிப்பிட்டேன். அது பல கல்லூரிகள் வசதி வச்சிருக்காங்க. ரோபோட்டிக்ஸ், மொபைல் டெக்னாலஜி கூட வந்து இந்த ரோபோட்டிக் ட்ரைனிங், எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ணி கம்ப்யூட்டர் ட்ரைனிங், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர். அதர் தேன் திஸ் பிடெக் அதுக்கு பேரலா இந்த கோர்ஸ் எடுத்துட்டு போறாங்க. அது விருப்பப்படுற பிள்ளைங்களுக்கு அது படிக்கிறாங்க. காலேஜிலேயே இந்த ஃபெசிலிட்டி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில போய் படிப்பாங்க. அதுக்கான சென்டர்ல போய் படிக்கிற வாய்ப்புகளும் இருக்கு. இந்த எஸ்எஸ் கோர்ஸ்ங்கிறது சில காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஃபண்ட்ஸ் வாங்கி அந்த கிளாஸ் கோர்ஸ் நடத்துற மாதிரி கலெக்டிவ் ஃபீஸ் வித் பர்மிஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன். அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணணும். எல்லாரும் இதுக்கு போயிடக்கூடாது இல்லையா? அவங்களால பினான்சியல் எபிலிட்டி இருந்தா தானே போகணும். அதுக்காக இந்த டாபிக் நம்ம பேசியிருக்கோம். இங்க திண்டுக்கல்லில் இருந்து ரமேஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ரமேஷ், வணக்கம் ரமேஷ், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. நான் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எடுக்கணும்? இல்ல மேம், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன் மேம். ஓகே, முடிச்சிட்டீங்க. இப்ப லேட்டரல் என்ட்ரி பிக்கு அப்ளை பண்ணிருக்கேன். ஓகே, என்ன அப்ளை பண்ணி? லேட்டரல் என்ட்ரி. கரெக்ட். டைரக்ட் செகண்ட் இயருக்கு அப்ளை பண்ணிருக்கேன் சார். என்னோட கட் ஆஃப் வந்து 92.5. ஓகே. ஓவரால் ரேங்க் 715. ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்கே கூப்பிட்டுருக்காங்க சார். எனக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல கிடைக்குமா? என்னோட கேட்டகரி வந்து எம்பிசி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்க. எம்பிசினா ஒரு காலேஜுக்கு எவ்வளவு சீட் கொடுப்பாங்கன்ற மாதிரி. எவ்வளவு சீட்டுங்களா? எவ்வளவு சீட்? அது வெப்சைட் ரெஃபர் பண்ணுங்க, கிளியரா டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. சித்ரா, வணக்கம் சித்ரா, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ மேம், என்னோட சன்னுக்கு வந்து 195 கட் ஆஃப். ஓகே. என்னோட சன் வந்து 195 கட் ஆஃப். சொல்லுங்க. அதுல வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மேனுபேக்சரிங் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங். ஓகே. அதுல வந்து எந்த குரூப் வந்து எடுக்கலாம், எது பெஸ்ட்னு சொல்லுங்க சார். ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக், பெட்ரோலியம். ஏதோ ஒரு ஐடியா செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க சொன்ன லிஸ்ட்ல ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குங்க. அது எடுத்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இது 5 குரூப்ல அந்த ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் ரெண்டுமே நல்ல சாய்ஸ்ங்க. பண்ணலாம். வாழ்த்துக்கள். ஈரோட்டில் இருந்து சந்திரசேகர் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சந்திரசேகர், வணக்கம், உங்களோட கேள்வி. வணக்கம் மேடம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கங்க, சொல்லுங்க சார். எங்க பாப்பா இப்போ +2 முடிச்சிருக்காங்க. ஓகே. 2 சாய்ஸ் சார். 185 கட் ஆஃப் இருக்கு. ஓகே. 1 ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிக்கணும்னு கேக்குறாங்க. ஓகே. நான் வந்து என்ன சொல்லிருக்கேன்னா, அது பெட்டர் வந்து நீங்க கேர்ளா இருக்கனால அது வேண்டாம். பெட்டர் நீ ஃபாரின்ல போய் எம்பிபிஎஸ் படின்னு நான் சொல்றேன்.
which is the best choice? உங்களோட ரெண்டுமே கிரிட்டிக்கலான क्वेश्चन கேட்டீங்க. ஏரோநாட்டிக்கல் வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட்ங்க, மாற்று கருத்து இல்ல. ஆனா ஏரோநாட்டிக் படிக்கிற வாய்ப்புகளை பத்தி யோசிக்கணும். ஏரோநாட்டிக்கல் வைட் ஸ்ப்ரெட் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றதுக்கு இல்ல. சில பேருக்கு சில சூழல்னால செட் ஆகும். ஆனா ஏரோநாட்டிக்கல் ஆசை இருந்தா ஒரு கோர் இன்ஜினியரிங் பிரான்ச் எடுத்துட்டு ஹையர் குவாலிபிகேஷன் ஏரோநாட்டிக் போனா ரிஸ்க் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சஜஷன் எடுத்துக்கோங்க. ஃபாரின்ல நீங்க எம்பிபிஎஸ் போறது பத்தி முடிவு செஞ்சீங்கன்னா அந்த காலேஜ் பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும். அது மெடிக்கல் கவுன்சில், இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அங்கீகாரம் பெற்றிருக்கா, திரும்ப வரும்போது எக்ஸாமுக்கு அது பர்மிஷன் இருக்காங்க, விவரமா கேட்டு செய்யணும். நல்ல நிதானமா ஆலோசனை பெற்று செய்யணும். அதான் முக்கியம். ராமேஸ்வரத்தில் இருந்து மகா அபிராமி இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் மகா அபிராமி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. கட் ஆஃப் வந்து 196.5. ஓகே, சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. எம்பிசி போட்டா சொல்லுங்க. சிஎஸ்சி வந்து எம்ஐடி ல கிடைக்குமா? சிஎஸ்சி கட் ஆஃப் நல்லா இருக்கு. எம்ஐடில ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் கிடைக்கலன்னா மற்ற காலேஜுக்கும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாய்ஸ் நல்ல சாய்ஸ். அது ஸ்கோப் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு. அதை விரும்பி படிக்கணும், உழைச்சி படிக்கணும். அது ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட் தெரிஞ்சு படிக்கணும். சரி, நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. இப்ப இந்த கவுன்சிலிங் டைம்ல கோர்சஸ் செலக்ட் பண்றாங்க இல்லையா? இப்ப இசி இல்ல ட்ரிபிள் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோர்ஸ் எடுக்கணும்னு ஒரு காலேஜ் அவங்க சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் அந்த கவுன்சிலிங் அந்த பேனலுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு அந்த சீட் போயிருக்கலாம். சோ வேற காலேஜ் அவங்களுக்கு கிடைக்கலாம். அந்த காலேஜ்லயும் அந்த கோர்ஸ் கரெக்டா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எடுத்துக்கிறது பெட்டரா, இல்ல அந்த டைம்ல என்ன மாதிரியான ஒரு டிசிஷன்? மிக அற்புதமான क्वेश्चन இது. முன்னாடியே இந்த ஹேண்ட் புக்கை பார்த்து காலேஜையும் சப்ஜெக்டையும் கோயின்சைட் பண்ணிக்கணும். நம்ம கேட்கிற சப்ஜெக்ட் எந்தெந்த காலேஜ்ல இருக்கு, அந்த காலேஜ் நம்ம என்னென்ன காலேஜ் வேணும், இந்த மாதிரி ஒரு 15 இன்ஸ்டிடியூஷன் கையில இருக்கிறது பெட்டர். அப்பதான் போகும்போது பளிச்சு அந்த சாய்ஸ் விட்டாலும் இன்னொரு காலேஜ் நம்ம கிளிக் பண்ண முடியும். காலேஜ் கோர்ஸ் ரெண்டும் இணையணும். ஆக்சுவலா இதுக்காக அதை விடக்கூடாது, அதுக்காக இதை விடக்கூடாது இல்லையா? நிச்சயமா சார். இன்னைக்கு பொறியியல் கலந்தாய்வுகளை மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் பத்தி நிறைய பகிர்ந்துகிட்டீங்க. அது மட்டும் இல்லாம பொறியியல்ல இருக்கிற புதிய துறைகள், இந்த சாண்ட்விச் கோர்ஸ் மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. நேயர்களுக்கு ரொம்பவே இந்த டைம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச். நேயர்களையுடன் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்து வருவது தந்தி செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.